எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் இந்த 2வது வாரத்தில கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்யும் தேவன் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலும் நம்முடைய தியானத்துக்குரிய வேத பகுதி யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாரத்திலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுகிற தேவன். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் வெறுமையாய் நடத்துகிறவர் அல்ல, நிறைவான ஆசீர்வாதத்தோடு நடத்துகிற கர்த்தர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு மகனை குறித்து பார்க்கிறோம். அவன் பிறவியிலேயே சப்பானியா இருக்கிறான். தேவாலயத்தின் வாசலிலே ஏதாயிலும் தனக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறான். அன்பானவர்களே, அவன் எதிர்பார்ப்பின்படியே தேவ மனிதர்கள் அங்கு வருகிறதை பார்க்கிறோம். ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனிடத்தில் உண்டென்று கண்டு அவனை பார்த்து சொல்கிறார்கள், பொன்னு வெள்ளி எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களுக்குள் ஒரு அதிகாரம், இயேசுவின் நாமம் என்கிற அதிகாரம், அதை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவனை எழுந்து நடக்க பண்ணுகிறார்கள். கர்த்தாதி கர்த்தர் சர்வ வல்லவர் என்பதை அவன் அறிந்து அவர்களுக்கு பின்பாக ஆலயத்துக்குள் சென்றான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஐயோ என் வாழ்க்கை இப்படியாய் முடங்கி போய் கிடக்கிறது, நாங்கள் என்ன செய்ய என்று கலங்கி கொண்டிருக்கலாம். இயேசு என்கிற நாமத்தை விசுவாசித்து அதை உறுதியாய் பிடித்து நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் முடக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் ஜெயமாக்கி தர அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அன்பானவர்களே, தெய்வத்தை தேடி மனிதர்கள் அங்கு இங்கு ஓடாதபடி சங்கீதக்காரன் சொல்வது போல அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வார்த்தையின்படி தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது அவர் உங்களை தேடி வருகிற தெய்வம். உங்களை தேடி வருகிறது மட்டுமல்ல, உங்களை அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அவர் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் பெற கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, சங்கீதம் 37:25, நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து தெரிந்ததையும் காணவில்லை என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறபடி அவரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு எட்டாத பெரிய காரியத்தை நமக்கு அறிவிக்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது பார்வோனின் கையிலிருந்து அற்புத அடையாளங்களாய் மீட்டு கொண்டு வந்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல எந்த குறைகள் இல்லாதபடி வழி நடத்துறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆகாரத்திற்கு தூதர்களின் உணவும் இறைச்சிக்கு காடைகளை நிரப்பி மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி உன்னத கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்து அவர்கள் வஸ்திரம் பாழாகாதபடி பாதரட்சிகள் செய்யாதபடி அதிசயமாய் நடத்தி கானானுக்குள் பிரவேசிக்க செய்த கர்த்தர் இந்த நாட்களிலும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற, ஐயோ என் வாழ்க்கை பாலைவனம் போல் இருக்கிறதே என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் வனாந்தரத்தில் உங்களை தவிக்க விடுகிறவர் அல்ல. அற்புதமாய் வழிநடத்தி ஆசீர்வதித்து இன்ப கானானுக்குள் உங்களை கொண்டு சேர்க்கிறவர். அந்த உன்னத கர்த்தரை உறுதியாய் பிடித்து நில்லுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலாய் அற்புத அடையாளங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து நன்மையினால் முடிசூட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பின் வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது சகோதரர்கள் அவனை அழித்துவிட நினைத்தார்கள். ஆனாலும் தேவ கிருபை அவனோடு இருந்தபடியினால, அவன் கண்ட தரிசனத்தை விசுவாசித்து காத்திருந்ததுனால கர்த்தர் ஒவ்வொரு படியாக அவனை உயர்த்தி ராஜ மேன்மைக்குள் அவனை வழிநடத்தினார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு மனிதர்கள் சத்துருவாய் எழும்பி போராடி உங்களை அழிக்க நினைக்கலாம். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டு
உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். அவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவருக்கு உண்மையாயிருக்க வேண்டும், அவருக்குள் பரிசுத்த வாழ்க்கைக்கு தங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. அந்த உன்னத கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உயர்த்து மேன்மேன் ஆசீர்வாதத்துக்குள் வழி நடத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் இந்த வாரத்திலே உங்களை முடிசூட்டி ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். அந்த உன்னத கர்த்தரை உறுதியாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று வாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் இந்த வாரத்தில் உங்களை ஆசீர்வதித்து நன்மையும் கிருபையும் தொடர பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்டுவாராக. ஆமே. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஐயா, முடக்கப்பட்ட நிலைமையில் கிடந்த மகனை கர்த்தருடைய மனிதர்கள் தேடி வந்து அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே அவனை குதித்தள பண்ணினார்களே, இன்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டத்தோடு எப்படி எழும்புவோம் என்று சூழ்நிலைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தருடைய கரம் ஒரு வீசை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் ஆசீர்வதித்து இன்ப கானானை சுதந்திரிக்க பண்ணின கர்த்தர் இன்றைக்கும் பலவிதமான நெருக்கத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை நீர் விடுதலையின் தேவன் என்பதை கண்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தாவே அப்படிப்பட்ட மக்களை சந்திப்பீராக, தொடுவீராக. அந்த முடக்கப்பட்ட காரியங்களில் இருந்து விடுதலை கொடுத்து ஜெயமெடுத்து தருவீராக. அடிமைத்தனத்தின் நுகங்களை உடைத்து ஜெயமெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உன்னத கிருபை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புத அடையாளமாய் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, தன்னை அழித்து விட வேண்டும் என்று கங்கணங்கட்டி சகோதரர்களை வஞ்சித்த யோசேப்புக்கு உதவி செய்து கர்த்தாவே ராஜ மேன்மையை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கும் கர்த்தாவே யாரை கொண்டு இவர்களை அழிக்கலாம் என்று கங்கணம் கட்டி சுற்றி திருகிற மக்கள் மத்தியிலிருந்து சிறைப்பட்டு கிடக்கிற மக்களை மீட்டெடுத்து ஜெயக்கருத்து நீர் என்பதை விளங்க பண்ணும்படி ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிற கர்த்தர் என்பதை காணும்படியான பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. மேலான நாம மகிமைப்படட்டும். உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடரட்டும். ஆண்டவரே, வியாதிகளினால போராட்டங்களினால தவிக்கிற மக்களுக்கு நீர் விடுதலையின் தேவன் என்பதை வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. நல்ல நாம மட்டும் மகிமைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படி செய்யற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்களை இந்த கரத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.